பாரிகார்த்திக், நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது இணைப்பு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், அதே போல இத்தனை நாட்கள் கழித்து இந்த வழக்கு தற்போது சூடுபிடிக்க என்ன காரணம்? இந்த வழக்கின் பின்னணி என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை போலீஸ் தரப்பிலிருந்து என்னவா இருக்கும்? சீமான் தரப்பிலிருந்து என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராக இருக்கிறார். 15 நிமிடம் கழித்து வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருமாறு சீமானுக்கு போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் சீமானிடம் 20 கேள்விகளை போலீசார் கேட்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 20 நிமிடத்தில் 20 கேள்விகள் கேட்க இருப்பதாகவும் அது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கலாம் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. பாரிகார்த்திக், அதே போல 20 நிமிடத்துல 20 கேள்விகள் சீமானிடம் விசாரணையில் ஈடுபட இருப்பதா போலீஸ் தரப்புல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது தொடர்பான விவரங்களை வழங்குங்க. அதாவது ஏற்கனவே கடந்த வருடமே இதே பிரச்சனை தொடர்பாக, அதாவது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சீமானவர்களை அழைத்து காவல்துறையின் சார்பில் பேசிய பொழுது கூட 3 மணி நேரம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த 3 மணி நேரத்தில் தன் மனைவியுடன் அந்த விசாரணையின் போது ஆஜராகியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த விசாரணையின் போது பல கேள்விகள் கேட்கப்பட்டது. குறிப்பாக அந்த குற்றச்சாட்டப்பட்ட நடிகை தொடர்பாகவும் அவர்களுடன் அவருக்கு காதல் இருந்ததா உள்ளிட்ட பல விஷயங்கள் கேட்கப்பட்டது. மேலும் ஏற்கனவே அவர் புகார் கொடுத்திருந்த நிலையில், அதாவது அந்த நடிகை குற்றம் சாட்டிய நடிகை ஏற்கனவே புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த புகார்கள் குறித்தும் விரிவாக விளக்கம் கேட்கப்பட்டது. இந்நிலையில் அந்த அனைத்து கேள்விகளுக்கும் ஏற்கனவே வழக்கறிஞர் மூலமாகவும் அவர் பதில் கூறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மீண்டும் இந்த வழக்கானது சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணைக்கு தற்போது வந்திருக்கிறது. 2ஆம் முறையாக வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு அவர் வர இருக்கிறார். இந்த 2ஆம் முறையாக அந்த வளசரவாக்கத்து காவல் நிலையத்துக்கு வரும் பொழுது பல கேள்விகள் அவருக்கு கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சம்மன் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிலையில் கூட மீண்டும் கொடுத்த சம்மன் அடிப்படையில் அவருக்கு பல கேள்விகள் முன்வைக்க காவல்துறையினர் காத்திருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலே அதற்கும் சீமான் தயார் செய்திருக்கிறார் தனது வழக்கறிஞர் அணியுடன். 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல விஷயங்கள் இருப்பது குறித்து பேசப்பட்டது. காவல்துறையின் சார்பில் கேட்கப்படும் கேள்விகள், அதற்கு சீமான் கொடுக்க வேண்டிய பதில்கள் என பல விஷயங்கள் அது குறித்து விளக்கமாக அவரிடம் சீமானுடைய வழக்கறிஞர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது இப்ப விசாரணை துவங்க இருக்கிறது. விசாரணைக்கு அவரும் பதில் சொல்ல இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அந்த நடிகை குற்றம் சாட்டிய அந்த பழைய 3 மணி நேரம் விசாரணை குறித்து அந்த பழைய அறிக்கையும் வைத்து அதிலிருந்து சில கேள்விகளை கேட்க இருப்பதாக தகவல் வருகிறது. ஏற்கனவே அந்த 3 மணி நேரம் சீமான் விளக்கம் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் இந்த பிரச்சனை தொடர்பாக 3 மணி நேரம் விளக்கம் கொடுத்திருந்தார். எனவே அந்த விளக்கம் தொடர்பாகவும் மீண்டும் காவல்துறையின் பல சந்தேகமான கேள்விகளை கேட்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த கேள்விகளையும் சீமானிடம் கேட்க வைப்பதாக தெரிகிறது. எனவே அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த விசாரணை துவங்க இருக்கிறது. ஏவிஎம் மைதானத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் சீமான் நேரடியாக அந்த அதாவது காவல் நிலையத்துக்கு செல்ல இருக்கிறார். அந்த காவல் நிலையத்தில் விசாரணை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.